ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அச்சாரி என்று அம்மை காத்து வருகின்றீர். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நாளிலே திரு அவையானது புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து நன்றி கூறி இந்த நன்றி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றது. சிறந்த இறைவாக்கினராக நேரிய உள்ளத்தோடு துணிவான வார்த்தைகளோடு வாழ்ந்து ஒரு இறைவாக்கினருக்குரிய பணியை செய்து முடித்து தன் உயிரை கொடுத்து ஒரு வேத சாட்சியாக மரித்த திருமுழுக்கு யோவான் இன்று எங்களுக்கு முன்னுதாரணமாக தரப்படுகின்றார். அன்றாடம் எங்களுடைய வாழ்விலே இறை வார்த்தையை நாங்கள் தாங்கி செல்கின்ற பொழுது எவ்விதமான மனநிலைகளோடு நாங்கள் அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பதற்கு இந்த புனிதருடைய விழா எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்பானவர்களை, நாங்கள் பங்கு பெற்றுகின்ற இந்த பலி இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் தாங்கி செல்கின்ற பொழுது துணிவையும் பலத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியூடாக நாங்கள் மன்றாடி செபித்து கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருவிழமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 தொடக்கம் 19 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது.
நீயோ உன் இடியை வரிந்து கட்டிக்கொள். புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ, இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு நற்செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 17 தொடக்கம் 29 வரை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி
சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடுமென்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்பட்டு அவர் மரணித்த இந்த விழாவை திருவாவை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றது. அவருடைய மண்ணக வாழ்வினுடைய இறுதியாகவும் விண்ணக பிறப்பினுடைய ஆரம்பமாகவும் இந்த இறப்பு அமைந்திருக்கிறது. திருமுழுக்கு யோவான் யார் என்று சொன்னால், இயேசுவின் வழியை ஆயத்தம் செய்த ஒரு இறைவாக்கினர். கடவுளை இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லி இயேசுவை சுட்டி காட்டியவர். இறைவாக்கினர் எல்லோருக்கும் மேலான ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார். நீரினால் திருமுழுக்கு கொடுத்து வந்தவர். பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி இறைவாக்கினராக இந்த திருமுழுக்கு யோவான் திகழ்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, இந்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருடைய செய்தியை தாங்கி செல்லுகின்ற பொழுது மிக முக்கியமாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தார். அதாவது மனமாறுங்கள் என்ற ஒரு கடுமையான போதனையை அவர் எப்பொழுதும் முன்வைக்கின்ற ஒரு இறைவாக்கினராக இருந்ததை பார்க்கின்றோம். இன்றைய இந்த நற்செய்தியிலும் முதலாவது வாசகத்திலும் இறைவாக்கினருடைய பணி எவ்வாறு என்பதை மிக துல்லியமாக நாங்கள் காண முடிகின்றது. இறைவாக்கினர் எரேமியாவினுடைய இந்த நூலின் வாசகத்திலே, நீயே உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்பட்டு நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல் என்கின்ற துணிச்சலான இறைவாக்கு பணி அவரிடம் ஒப்படைக்கப்படுவதை பார்க்கின்றோம். அதேபோல் நற்செய்தியில் உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்கின்ற கடுமையான அந்த மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை கொடுக்கின்ற யோவானினுடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்பானவர்களே, இந்த இறைவாக்கினர்கள் மனிதர்களிலே இரண்டு வகையான உணர்வுகளை ஒரே நேரத்திலே
தூண்டி எழுப்பக்கூடியவர்கள். அதாவது ஒரு ஆறுதலை, ஒரு அமைதியை அவர்கள் உணர்ந்து கொள்ள அவர்கள் வழிகாட்டுகின்றவர்கள். அதே நேரத்திலே மக்கள் குழப்பத்தை தங்களுக்குள்ளே குழம்பி தங்களுடைய வாழ்வை அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற இறைவாக்கினர்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் தன்னுடைய உள்ளத்திலே அமைதியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்கு இந்த இறைவாக்கினர்கள் துணை செய்கிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், ஒருவர் எப்பொழுது ஆறுதலை அடைந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், இறைவாக்கினர் ஒருவர் எப்பொழுது ஆண்டவர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கின்றார், அவர் எங்களை வழிநடத்துகின்றார், எங்களை தாங்கி செல்லுகின்றார், எங்களுக்கு உரியவற்றை அவர் செய்து முடிக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதன் ஆறுதல் அடைகின்றான். எப்பொழுதும் இறைவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அதே நேரத்திலே ஒரு புதுப்பித்தல் வேண்டும், மனமாற்றம் வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதே மனிதன் குழப்பம் அடைகின்றான். ஏனென்று சொன்னால் அவன் அடிப்படையிலே மனம் மாறுவதற்கு விருப்பமில்லாதவராக இருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, ஒரு இறைவாக்கினராக இந்த திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு சித்தரிக்கப்படுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினராக இவரை பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏழைகளுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஆனால் இன்னொரு இனத்தவருக்கு, இன்னொரு பிரிவினருக்கு எப்பொழுதும் கோபத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணியது. பவுல் அப்போஸ்தலருடைய இறைவாக்கு பணியை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய இறைவாக்கும் இறைவார்த்தை அறிவிப்பும் பிற இனத்தவர்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அவர்களுக்கு கொண்டு வந்தது. ஆனால் ஜூதர்களுக்கு அது எப்பொழுதும் குழப்பத்தையே உண்டு பண்ணியது. ஆகவே அன்பானவர்களே, இந்த ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவி செல்லுகின்ற பொழுது இரண்டு வகையான இந்த உணர்வுகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். அமைதியான ஒரு உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எங்களுடைய மனமாற்றம் தேவை, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குழப்ப நிலையை அது எங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை வலிமையானது. இந்த ஏரோதனுடைய சம்பவத்திலே பார்க்கின்ற பொழுது ஜோவான் அவருடைய இறைவாக்கு பணி அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. தீர்மானம் எடுப்பதற்கு அவன் குழம்பி போயிருந்தான். கொடுத்த தீர்மானத்தை, அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அந்த குழப்பத்திற்கு அவன் உள்ளாகின்றான். இந்த ஆண்டவருடைய வார்த்தை மனமாற்றத்திற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குழப்பங்களும் அமைதிகளும் நிகழ்வது வளமையாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தாங்கி செல்கின்றது. அதே நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை எங்களை புதுப்பித்தலுக்கு அழைத்து நிற்கின்றது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் மனமாற்றத்திற்கு எங்களை கையளித்து தூயதொரு வாழ்க்கை வாழ இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, உம் திருச்சபையின் மக்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் வளர தேவையான வழிகாட்டலை அளிக்கும் ஞானத்தை திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறும் நாம் அவரை போல் என்றும் உண்மைக்கு சான்று பகர்ந்தவர்களாகவும் உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உடல் உள நோயினால் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகின்றோம். மாற்றக்கூடிய துயரை மாற்றுவதற்கான ஆற்றலையும் மாற்ற இயலாததை ஏற்பதற்கான மன வலிமையையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, எங்கள் குடும்பங்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எம்மிடையே அன்பு, சமாதானம், விட்டு கொடுத்தல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் போன்ற பண்புகள் மேம்பட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்திலே மௌனமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்த எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கண்ணோக்கி உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருட்பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பெறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்ற உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித திருமுழுக்கு யோவான், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தைக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். ஒரு போது முனி பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் ஒன்றாமல் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உண்ணாமல் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். என்னை நீ தெரிந்தாய். என்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதைக் கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள் தன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள் தன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கல்லையெல்லாம் சேர்ந்தெழி தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூனி தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூனியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருள் தன்னை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.